அந்த 3 பேரிடத்திலே ஆசி வாங்கிய நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பெறுவது உறுதி. உங்களுடைய பொறுமை நாங்கள் சோதிக்க போகிறதில்லை. நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். அதுக்கு முன்னாடி நான் வாழ்த்துறை வழங்கணும். நான் வழங்கிட்டு ஏற்புரை, அவ்வளோதான். அதோட தேசிய கீதம் தான். நீங்கள் இந்த 10 நிமிஷம் மட்டும்தான் வெயிட் பண்ணால் போதும். வாழ்த்துறை, அதாவது நம்முடைய உடன்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட நம்ம பெசங்குடியை சேர்ந்த எனது பாசத்திற்குரிய எனது அண்ணன் முத்து அவர்களுடைய மகன், இந்த நம்முடைய தமிழ் ஆசிரியராக பட்டதாரி ஆசிரியராக நம்ம காயாமொழி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பணிபுரிந்து இன்று தமிழகமே போற்றக்கூடிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற்று நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இப்போ ஆனந்த கண்ணீரிலே அபிஷேகம் செய்தார் நம்முடைய அண்ணன் தர்மராஜ் அவர்கள். எப்படி ஒரு ஆனந்த கண்ணீர்! இதெல்லாம் இந்த தருணமெல்லாம் ஒரு தாய் பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பொற்காலம். இதெல்லாம் தன் மகனை இப்படி ஒரு சான்றோர்கள் வாழ்த்தும் பொழுது அதை பார்க்கின்ற ஒரு கொடுப்படை கொடுத்த எங்களுடைய கன்னியக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய மணிராஜ் பற்றி சொன்ன உண்மையிலே அப்படி ஒரு பையன் பெசகுவிலே இன்னும் பிறக்க, அப்படி ஒரு குணத்து ஒரு பையன். ஒரு இந்த தெருவில் எந்த ஃபங்க்ஷன்னா முதல்ல அவன் தான் நிற்பான், மணிராஜ் தான் நிற்பான். அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், அவனுக்கான ஒரு கேங் வச்சிருப்பான். நல்லது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அவனுடைய இழப்பெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு அவன் நினைவில்லாமல் நம்ம எப்படி வாழ முடியும்? நினைவு எப்படி நினைவில் இருந்துக்கிட்டு தானே இருக்கும். நினைவில் இல்லாமல் வாழ முடியாது. அவனை பேசாமல் அவரை பேர் சொல்லாமல் வாழலாம், அவன் நினைவு இல்லாமல் வாழ முடியாது. அதை ஞாபகப்படுத்திய நம்ம அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நன்றி, அவரை ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி. வாழ்க்கையில் அன்பு பாசம் இதுதான் முக்கியம். இதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பணத்துக்கு அதிகாரத்திற்கு பிரிவினையாக பேசுவதற்கு ஏற்றத்தாழ்வாக பேசுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்று இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் என்று சொன்னால் பேரூராட்சி மன்றத்துடைய கவுன்சிலர் கூடிய மனைவி தான் காரணம். இவ்வளோ பேர் இருக்கோம். நான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவோம், எதனாலும் தாட் பிடிச்சி செலவு பண்ணிட்டு பிறகு கஷ்டப்பட்டு கிடப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் சேமிப்பை ஏற்படுத்தி நான் ஏன் இந்த விழாவில் சொல்கிறேன்னா, இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற தகுதி, முழு தகுதி அவருக்கு இருக்கு. எப்படின்னா, பேரூராட்சி மன்றத்திலே ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத ஒரு கவுன்சிலர். ஒரு பைசா கூட, எத்தனை ஆயிரம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உழைச்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி இந்நாள் வரையில் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். ஒரு பைசா கூட நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம். நான் கவுன்சிலராக இருக்கும்போது அப்படிதான், எங்கள் வீட்டம்மா கவுன்சிலர் அப்படிதான். அதனால நாங்கள் சாதிக்காமல் இல்லை. இதே பெசகுவெளியில் 20 லட்ச ரூபா ரோடு, இதே கொத்துவாவளி தெருவில் 20 லட்ச ரூபா ரோடு போட்டாச்சு. பெரிய தெரு சந்தில 39 லட்ச ரூபா ரோடு, பெரிய தெரு பள்ளிவாசலில் 10 லட்ச ரூபா ஃபேவர் பிளாக் ரோடு, ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டாச்சு. அடுத்ததாக எங்களுடைய பாசத்திற்குரிய என்னாச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவரை பற்றி சொல்லாமல் இந்த விழா பண்ணார். ஏன்னா ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு. ஆசிரியர் வேலைக்கு எடுத்த உடனே முதலில் அவர் ஆசீர்வாதம் வாங்க சென்ற இடம் நம் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான். ஆசிரியர்கிட்ட அந்த ஆசிரியர் பணி கிடைத்தவுடன் அண்ணாச்சி எனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லி முதல்ல சொன்னது மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அது மட்டுமா, இந்த ஊருக்கு எந்த ஒரு தலைவரும் கிடையாது. ஊர் தலைவர் நம்முடைய சுயம்புராஜ், நம்முடைய நம்ம பாலகிருஷ்ணன் ஆசிரியர், நம்முடைய சுரேஷ், தம்பி சுரேஷ், பிரியா கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் தர்மராஜ் கனகராஜ், என்ன நம்ம தம்பி ராகேஷ் சரவணலிங்கம், இங்கெல்லாம் நாங்கள் போய் கேட்டோம். உடனடியாக இந்த கோபுரம் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த கோபுரத்தை விட உயர்ந்து இருக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர் தான் எங்களுடைய அண்ணாச்சி. இந்த கோபுரம் கட்டி தருவதற்காக 5 லட்சம் ரூபாய் உடனடியாக எங்களுக்கு கொடுத்தார். யாருடைய தலையீடும் கிடையாது, யார் சிபாரிசும் கிடையாது. போனோம், வாங்கிட்டு வந்துட்டோம். கொடுத்துட்டு எப்பா உன் ஆளுக்கு கொடுத்தாச்சப்பா அப்படின்னு எனக்கு போன் போட்டார். நாங்கள் 2 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு இங்கே வாங்கி கோயிலில் வச்சு அவங்க முறைப்படி அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. அது மட்டுமா, கோயில கோபுரம் நிறைவடைந்து மண்டபம் கட்டுவதற்கும் நிறைய செலவு வரும். ஏதோ ஒரு தைரியத்தில் சொல்லுவாங்க, கிராமத்தில் ஏதோ ஒரு தைரியத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம்பா, குழந்தை வந்த பிறகுதான் குடும்பம் என்னன்னு தெரியல அவனுக்கு. அது மாதிரி கோயில் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த கோயில் கோபுரம் மட்டுமல்ல, அந்த மண்டபமும் கட்டி கொடுக்க நான் உதவி செய்வேன் என்ற வாக்குறுதியை மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவள நலன் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சர்
இந்த தொகுதியுடைய செல்ல பிள்ளை, நலத்திட்ட நாயகன், மனிதநேய பண்பாளர், எனது பாசத்துக்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 மாசமா உடம்பு சரியில்லை அவருக்கு. தெய்வத்துக்கே சோதனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அள்ளி எள்ளி கொடுத்த கரனுக்கு சொந்தக்காரர். எத்தனையோ கோயில்களை புனரமைத்த ஒரு பெருமைக்குரியவர், எத்தனையோ கோயில்களை கட்டி கொடுத்தவர், எத்தனையோ கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு உதவி செய்தவர். இந்த பரமக்குச்சி ரோட்டில் இந்த சாலைகள் எல்லாம் இஸ்லாமிய பெருமக்களிடத்திலே அவர் கேட்டு அதை விரிவுபடுத்தி இன்னைக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலில்லாமல் செய்யக்கூடிய ஒரு பண்பாளர் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். எங்களுக்கும் அவருக்கும் வெளிப்படையா தமாஷா பேசுவார். உள்ளக்குள்ள நான் உயிரை விட்டுருவார், அவருன்னா நான் உயிரை விட்டுருவேன். எதுக்காக சொல்றேன்னா, தேர்தல் காலங்களில் அப்படி பணியாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த உடன்குடி பேரூராட்சியிலேயே அதிகமான வாக்குகள் பெற்ற வார்டு எது என்று சொன்னால் நம்முடைய வார்டு தான். தபால் ஓட்டு 11, நம்முடைய இந்த ஓட்டு வந்து 678. நம்ம ஒரு ஓட்டு போட. 2வது இன்னொரு போத்து அன்வர் செலிமன். 3வது நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய கவுன்சிலராக இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய சகோதரர் பஷீர் அவர்கள். நாங்கள்லாம் வின்னிங் பார்ட்டி, அதாவது உடம்புடைய தீர்மானிக்கிறோம். நாங்கள் அதாவது உழைப்பினால தீர்மானிக்கக்கூடியவர்கள். முதலாவதாக வந்தால் நெஞ்சை நிமித்திக்கிட்டு போவோம் மாண்புமிகு அமைச்சர்கிட்ட. போனோடனே வாங்க வாங்கம்பார். ஏன்னா எங்களுடைய உழைப்பு அப்படி. எத்தனை இளைஞர்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த கோயிலை கட்டியே தீர்வேன் என்று சபதம் எடுத்துள்ள இந்த ஊர் தலைவர் சுயம்பராஜ் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற நம்ம பேர் சொன்னோம் இல்லையா, அவங்கெல்லாம் இணைந்து கண்டிப்பாக உதவி செய்வோம். அண்ணாச்சி பூரண நலம் பெற வேண்டும். அவருக்கு ஒரு சின்ன எறும்பு கூட கடிக்காத அளவுக்கு ஆண்டவன் அவருக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அவர் இருந்தால் நாம் வாழலாம், அவர் இருந்தால் நாம் மேம்படலாம், அவர் இருந்தால் நாம் உயர்வு பெறலாம், அவர் இருந்தால் தான் நம் கோயிலும் கட்டி முடிக்க முடியும், அவரால் தான் செய்ய முடியும். கண்டிப்பாக அதை நாங்கள் நிறைவேற்றி தருவேன். தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதி அண்ணன் சுயம்பராஜ் அவர்களுக்கு கோயிலை கட்டி தருவோம். நிச்சயமாக அது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு குறிக்கோளாகவே, எத்தனையோ தேர்தல் அறிக்கையை போல இந்த கோயிலையும் நாம் கட்டி தருவோம் என்று முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்ட தொகை 5 லட்சம். அடுத்ததாக உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டுகோளை வைத்து செய்வோம். அடுத்ததாக நம்முடைய விழாநாயகன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் ஒரு சகோதரன் என்ற முறையில் ஒரு வாழ்த்துறை. என்னன்னு சொன்னா, என் தம்பி பாலகிருஷ்ணன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாடநூல் நிறுவனத்தில் அவர் புக்கு எழுதக்கூடிய ஒரு அந்த தகுதியை பெற்று, அதாவது அவருடைய வீட்டு சுவர்களில் கூட அகநானூறு புறநானூறு வாக்கியங்கள் அந்த இலக்கியத்தினுடைய இதுதான் இருக்கும். அந்த மனம்தான் வீசும், தமிழ் மனம்தான் வீசும். அப்படிப்பட்ட எப்படிதான் அந்த அறிவு கன்னியக்கா கிட்ட இருந்து வந்ததா, முத்தண்ண கிட்ட இருந்து வந்ததானே எனக்கு தெரியல. யாருக்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய தமிழ் ஆர்வம், தமிழ் அறிவு, சிந்தனை? ஒரு சிறிய பகுதியில் இருந்து பிறந்து இந்த இந்த பெசக வெளியிலிருந்து வந்த என்னுடைய தம்பி, நீ போற்றும் வகையில பேஸ்புக் ட்விட்டர்ல நீ உலகம் பூரா உன்னுடைய புகழ் பறக்குது என்று சொன்னால், உன்னுடைய கொடி பறக்குது என்று சொன்னால் உனக்கு மட்டுமா பெருமை? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு பெருமை, உன்னை இந்த ஊரிலே வளர்த்தெடுத்த இந்த ஊர்க்காரங்களுக்கு பெருமை, இந்த பகுதியில கவுன்சிலரா இருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய மனைவி மும்தாஜ் பேகம் அவர்களுக்கு பெருமை, இந்த விழா நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் தலைவர் சுயம்பராஜுக்கு பெருமை, இங்க வந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக, இதெல்லாம் நல்ல விழாமா, இதெல்லாம் கலந்துக்கிறது பெரிய பாக்கியம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து வாழ்த்தி விட்டு செல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் பெருமை, இந்த நாட்டிற்கே பெருமை. தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்பால் தமிழ்நாடு கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கரங்களால் வழங்கப்பட்டு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுடைய ஆசி பெற்று இன்று வந்திருக்கிறார். நேற்று எழுச்சி தமிழனுடைய தொல் திருமாவளவன் அவருடைய போர்படை தளபதி வன்னி அரசு அவர்கள் கலந்து கொண்ட விழாவிலே நான் நம்ம கூட்டுறவு வங்கியினுடைய மேலாளர் ராஜசேகர் மகள் திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். சென்று நானும் கவுன்சிலரும் சென்று அவரை நேரில் சந்தித்து, ஃபேஸ்புக்கில் எல்லாம் எங்கள் ஃபோட்டோ இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் மன்னி அரசுக்கு சால்வை போட்டு அவரும் எங்களுக்கு சால்வை போட்டு 2 பேர் இருந்த படம், ஒரு பாட்டு கூட பாடிட்டு அங்கே போய் மேடையில் மிகப்பெரிய கச்சேரி. எனக்கு சந்தோஷம். ராஜசேகர் மகள் திருமணத்தில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லி கலந்துக்கிட்டு, அப்படி ஒரு வன்னியரசு அவர்கள் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளிலே விவாதங்களிலே பங்கு பெற்று நீங்கள் பேசும் பொழுது நான் உங்களுடைய ரசிகனாக இருக்கிறேன் என்று வன்னியரசு அவர்கள் சொன்னேன். அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்படி வரலாற்று நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு. அவருக்கு துணையாக நின்று
அவர்களை என்றும் ஆசீர்வதித்து செய்யக்கூடிய எங்கள் அக்கா கன்னியக்கால் அவர்கள் தொடர்ந்து அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருடைய மனைவி பற்றி சொன்னார்கள். மனைவி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறார், எப்படி ஒரு உட்ட துணையாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையிலே மனைவி அப்படி இல்லாமல் இருந்தால் இத்தனை சாதனைகள் நாம் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட உறுதுணையாக இருக்கின்ற எனது சகோதரிக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி, அவருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, கடைசியாக ஏற்புரை வழங்க வருமாறு எனது பாசத்திற்குரிய ஆசிரியர் இந்த மண்ணின் மைந்தன் பாலகிருஷ்ணன் MA BEd அவர்களை வரவழைத்து இந்த முழு ஏற்பாடுகளையும் முழு செலவும் ஏற்று நடத்துகின்ற நம்முடைய பேரூராட்சி மன்றத்துடைய கவுன்சிலர் மும்தாஜ் பேகம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு மிகப்பெரிய மாலையை ஆசீர்வாதமாக போட்ட பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் கவுன்சிலர் எனது பாசத்திற்குரிய அக்கா வள்ளியம்மாள் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி ஏற்புரை வழங்க வருமாறு அழைக்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். வருக, உங்களுடைய ஏற்புரை வழங்குக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.